அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் சித்தூர் அருகே ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த கல்லூரி மாணவர்கள் இருவர் சுழலில் சிக்கியிருக்கின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இணைகிறார். ஞானசேகரன், வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்கள். வணக்கம் பவித்ரா. கோவை கற்பகம் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் 6 பேர் பாலக்காடு மாவட்டம் சித்தூர் அருகே உள்ள விளையோடி ஆழியாற்றின் குறுக்கே அமைந்துள்ள சண்முகா கிராஸ்வே பாலத்திற்கு அருகே குளிக்கச் சென்றுள்ளனர். ஆற்றில் குளித்துக் கொண்டிருக்கும் போது ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த கௌதம் மற்றும் நெய்வேலியைச் சேர்ந்த அருண் இருவரும் சுழலில் சிக்கிக் கொண்டனர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறை மற்றும் பொதுமக்கள் உதவியோடு மாணவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டனர். சுழலில் சிக்கிய கௌதம் மீட்கப்பட்டு சித்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து அருணை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கௌதம் நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது. மாணவர்கள் குளிக்கும் போது அருண் எங்கே என மாணவர்கள் கேட்கும் வீடியோவும் வெளியாகி உள்ளது. சுழல் நிறைந்த பகுதி என்பதால் ஆற்றில் யாரும் குளிக்க வேண்டாம் என அறிவிப்பு பலகையும் வைக்கப்பட்டு இருந்தது. மாணவர்கள் சுழலில் சிக்கிய வேதனை அளிப்பதாக அப்பகுதி மக்களும் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தையும் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது. பவித்ரா.